எந்த கொம்பனாலேயும் எங்கள் ஆட்சியை குறை சொல்ல முடியாது அப்படின்னு அடிக்கடி நம்ம தமிழக முதல்வர் வந்து சொல்லுவார். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அது என்னடா சொன்னான்? ஆனால் இந்த வீடியோ பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நடு ரோட்ல காரை பிளாக் பண்ணிட்டு பின்னாடி வந்த கார்ல பொண்ணுங்க கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இதனால அந்த பொண்ணுங்க ரொம்ப பயந்துருக்காங்க. கரெக்டா 2 வாரம் முன்னாடி நம்ம தமிழ்நாடு சிஎம் அசம்பிளில இனிமேல் தமிழ்நாடுல இருக்க பொண்ணுங்க மேல யாரை கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஜாஸ்தின்னு சொல்ற மாதிரி பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த பில்லுல பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்றவங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. சிஎம் சொல்லியும் 2 வாரம் கழிச்சு எவ்வளவு தைரியம் தான் ரோட மறிச்சு இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. கொஞ்சமாவது இவங்க மதிச்சாங்களா? உங்களை மயிரா கூட மதிக்கலன்னு அர்த்தம். பெண்களுக்கு இந்த மாதிரி அடுக்கடுக்கான நிறைய விஷயங்கள் திமுக கட்சிக்காரங்கனால தான் ஏற்படுது அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளியா தெரியுது இந்த வீடியோவை பார்க்கும்போது. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய எடுத்து விட்டுருங்க. பையன் சார் இந்த பால்சாமி. 2 காரு உள்ளுக்குள்ள பல சாரு, திமுக கொடி கொண்ட காரு, உள்ள இருப்பது திமுக அனுதாபி பாரு. Go back. இவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமா? எடுத்துருக்கு. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். காரை துரத்திக்கிட்டே வந்து சேஸ் பண்ணி வந்து அந்த காரை வந்து எப்படி நிப்பாட்டுறான் பாத்தீங்களா? ஓடி வராங்கடா டேய். நோ. Go back. ரோடு இப்படி பிளாக் பண்ணி காரை குறுக்க போட்டு அவங்க அப்பா விட்டு ரோடு மாதிரி காரை வந்து இப்படி போட்டு கொழுப்பு குடும்பம் அழிஞ்சு போவோம். எனக்கு திமுக கட்சியினுடைய கொடி போட்ட ஒரு காரில் அந்த பெண்ணுகிட்ட மிக மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த வீடியோ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது என்பதற்கு பல உதாரணங்கள் இருந்தும் தினமும் கூட ஒரு உதாரணம் புதுசாக வருது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தினமும் ஊர்ஜிதமாகிக் கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்களே இரும்பு கரம் கொண்டு நான் அடக்குவேன், நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன் நான் அப்படின்னு சொன்னாரு. இப்ப அந்த இரும்பு கரம் துருப்பிடிச்சு போச்சா? இப்போதும் அதே டைலாக் அந்த எழுதி கொடுத்தவன் தான் திருப்பி இப்போ எழுதி கொடுத்துருப்பான் போல இருக்கு. இப்போது நேற்றும் அறிக்கை அதே இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன், நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன், நான் பேரதிர்ச்சி ஆயிட்டேன், நான் வேதனைக்கு உள்ளாயிட்டேன், நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன், என் தூக்கம் போயிடுச்சு. தூக்கம் மாத்திரை போட்டு தூங்க வேண்டியதான். தூக்கம் போயிடுச்சுன்னா இந்த கையாலாகாத திராவிட மாடல் என்று சொல்லி தெரிகின்ற திமுக அரசு பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை எங்கேயும் கூட கட்டுப்படுவதற்கு ஒரு ஆணியை கூட திரும்ப கூட கிள்ளி போடாமல் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, போலீஸ் இந்த நேரத்தில் நீ ஏமா வெளில போறீங்க? இந்த விஷயத்தில் காவல்துறை சமாதானப்படுத்த முயற்சி செய்ததற்கு ஒரே காரணம் அந்த கார்ல இருந்து திமுக கொடி தான். நீங்க செய்யறது பிச்சை எடுக்கிறத விட கேவலமா இருக்கு. பிசிஆரில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக காவல்துறை விளக்கம் கொடுத்துள்ளது. கார் இடிச்சதுனாலதான் இந்த ப்ராப்ளம், அதே போல நீங்க குடிபோதையில இடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அந்த பொறுக்கிகள் பிடிபடவில்லை. இதுவரைக்கும் பிடிபடாத பொழுது காவல்துறை எப்படி அந்த முடிவுக்கு வந்தது? கார் இடித்தது, உரசியது, இந்த தகவல்லாம் எங்கிருந்து காவல்துறைக்கு வந்தது? பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து யாரோ தொடர்பு கொள்றாங்க, அந்த ஆடியோவும் வெளியில வந்திருக்கு. அந்த ஆடியோல மிக தெளிவா சொல்றாங்க, அப்படி ஏதாவது நாங்க இடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அது சிசிடிவில அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்கல. கார் உரசியதாகவோ மோதியதாகவோ அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்கலன்னு அவங்க திட்டவட்டமா மறுக்கிறாங்க. அப்போ எப்படி காவல்துறைக்கு இந்த கார் இடித்தது, உரசியது என்ற தகவல்லாம் வந்தது? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிடிபடவில்லை, பாதிக்கப்பட்டவர் இப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு சொல்றாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவர் சம்பவம் அந்த மாதிரி காரை இடிக்கலன்னு சொல்றாங்க, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிடிபடவில்லை என்றால் காவல்துறைக்கு இந்த தகவல் எங்கிருந்து வந்தது? மேல எல்லா விஷயமும் நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம், போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க மத்த எல்லாத்தையும் போலீஸ் தரப்பு தான் நீங்க கார் இடிச்சதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறோம் நாங்க. போலீஸ் சொல்லிருக்க வாய்ப்பு இல்லையே. ஆமாங்க, காவல்துறை விளக்கம் தான் சொல்றோம் நாங்க. இந்த விளக்கத்தை யார்கிட்ட கேட்டீங்க? மீடியா போன் பண்ணி யார்கிட்ட விளக்கம் கேக்குறாங்க? அந்த பெண்கள்கிட்ட. அதாவது புகார் கொடுத்த பாதிக்கப்பட்ட பெண்கள் போன் பண்றீங்க. செஞ்சவனுக்கு யாருமே போன் பண்ற? செஞ்சவன் குரலை கடா வேக வேகமா ஒரு கதையை கட்டி விடுறீங்களே. 4 நாள் உட்காந்து வேக வேகமா என்ன கதையை விட்டுறாங்க? இடிச்சுட்டாங்க, இடிச்சதுனாலதான் அந்த பசங்க விரட்டிருக்கானுங்க. எவ்வளவு அழகா ஒரு கதையை ஒன்று கட்டி விடுற. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா?
அந்த கார் யாரோடதா? ஆமா. யார் அந்த கார்? யார் அந்த கார்? ஏன் அது வெளியே வரவே இல்லை? இதனால வேற ஒருத்தவங்க ஃபுல்லா வெளியே வந்துருமா இல்லையா? இன்னாரோட மகன் இந்த நேரத்துல இங்க இந்த பண்ணிக்கிட்டு இருந்தா, இவன் தான் மிரட்டினா எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஏன் காவல்துறை இன்ன வரைக்கும் அவங்க கைது பண்ணவும்ல? அவங்க தரப்புக்கான விளக்கம் வெளியே வரவே இல்லை. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? புதிய சார்கள் இருந்தார்கள். யார் அந்த சார்கள் என்றால், திமுக கொடி பொருத்திய காரில் கெத்தாக உட்காந்துருந்தாங்க. யார்? எல்லாம் நம்ம கழக உடன்பிறப்புகள். அவர்களை உறுப்பினர்கள் என்று சொல்லலாமா, அனுதாபி என்று சொல்லலாமா? நக்கல்யா அவனுக்கு. ஏன்னா அவர்கள் உறுப்பினர் கிடையாது, அவர்கள் அனுதாபி. அதாவது மனைவி கிடையாது, துணைவி அப்படின்னு சொல்கிற மாதிரி. உறுப்பினர் கிடையாது, அவர்கள் அனுதாபிகள். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்பிள, நக்கல். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதின்ட்டு. எப்படின்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்ற பாராட்டிலே சிறந்த பாராட்டு எதுனா, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி என்பதுதான். போன் பேவில் பெறப்பட்ட தொகை ரூபாய் 200. அன்னைக்காவது கருணாநிதிக்கு பிறந்தது இல்லை அதுங்களுக்கு பிறந்தது அப்படின்னு அதுங்களுக்கு பிரச்சனைனா தான் போய் நின்னாங்க. இன்னைக்கு திமுக கொடி வைத்த காரை வைத்திருந்தாலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா. முக்கியமாக அந்த பெண் வெளியே இருக்கக்கூடிய வீடியோ இருக்கு இல்லையா, அது வெளியே தெளிவா தெரியுது. அவங்க துரத்தி வந்து அடிக்கிறது எல்லாமே. அந்த பெண் அதோட ஒரு ஆடியோல தெளிவா சொல்றாங்க, நாங்க எந்த இடத்துல தப்பு செய்யவே இல்லை, அவங்க கார்ல உரசவே இல்லை, நாங்க அப்படி காவல்துறை சொல்லவே இல்லை. அப்படி காவல்துறை சொல்லாத ஒரு செய்தியை காவல்துறை எப்படி ஒரு கதை கட்டி விட முடியும்? அந்த பெண் நினைச்சிருக்காங்க காவல்துறை நம்பி இருக்காங்க. காவல்துறையை திமுக ஆட்சியில நம்புனீங்கன்னா அதோட ஒரு பெரிய ஜோக் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உங்களுக்கு பணம் வந்தா போதும், திரும்பி பார்த்தா மழை காணாம போயிடும், இந்த பக்கம் பார்த்தா மண்ணு காணாம போயிடும், அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஆளே காணாம போயிடும், லாரி ஏற்றி கொள்ளுவானுங்க. இதான்டா திமுக, இதான் திமுக. மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில். கண்டிப்பா தமிழ்நாடு போலீஸ் இவங்க மேலாம் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும். இன்கேஸ் ஆக்ஷன் எடுக்கலன்னா நம்ம தமிழ்நாட்டுல பொண்ணுங்களோட சேஃப்டி வந்து பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடும். இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்ஸ் சொல்லிருங்க. பெட்டர் சிட்டிசன், பெட்டர் நேஷன். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.